வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நடந்த பேப்பர் 2ல் தமிழ் இங்கிலீஷ்க்குரிய ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கனாலே கண்டிப்பாக அந்த டெட்டில் பேப்பர் 2ல் பாஸ் ஆகிருக்க முடியும். இப்போ நம்ம கே ஆன்சர் வந்து என்னென்ன கொஷனுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து கொடுக்குறோம். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1 கூற்று 2. விகாரம் புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் வந்து கூற்று 1 சரி, 2 தவறு. ரெண்டாவது கொஸ்டின், ஈரசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர் என்ன? ஆன்சர் வந்து இயற்சீர். ஈரசை சீருக்குரிய வேறு பெயர் வந்து இயற்சீர். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் வந்து திரிசொல். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தண்ணில் இத்தொடரில் பெயரச்சம் அப்படின்றது வளர்ந்த ஆஸ் ஒன்று வருதா. ஸோ அதான் ஆன்சர். ஸோ அடுத்தது, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் வந்த கருத்தை, அதாவது உவமையை கூறி உவமையத்தை பெற வைப்பது எந்த அணி? ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. அடுத்தது, பொறுத்துக. இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பி. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? ஆன்சர் மற்றொன்று. அடுத்தது 8வது கொஸ்டின், சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலை பொறுத்துக. ஆக்குவது ஏதெனின் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனின் வெகுளி போக்குக. ஆன்சர் டி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 மொழிக்கு முதலில் வராது. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? ஆன்சர் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் என்பது. அடுத்த கொஸ்டின், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து பிரிது மொழிதல் அணி. 42, பல்பல பலவின் பயங்கேளு கொல்லி தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று எது? ஆன்சர் வந்து இப்பு. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு இல். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி வந்து திரிதல். ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பார். இத்தொடரில் சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல். 46, பகாபதம் வந்து 4 வகைப்படும். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்பது வியங்கோல் வினைமுற்று. 2 கூற்று காரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணமும் சரி. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு வந்து 3½ மாத்திரை. அதாவது உயிர்மை எழுத்துக்கு வந்து நம்ம 1 மாத்திரை. ஸோ 1 + 1 + 1 மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. ஸோ ஆன்சர் வந்து 3½ மாத்திரை வந்திருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், வைப்பு என்னும் சொல்லின் பொருள் வந்து நிலப்பகுதி. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? ஆன்சர் ரா. வில்வாள் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து உம்மை தொகை. அஞ்சு இளைஞ்சி இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. ஆன்சர் வந்து டி முற்றுப்போலி 5 அப்படின்னு வரணும். ஸோ இதில் இடைப்போலி, இது வந்து கடைப்போலி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? ஆன்சர் சென்றீர்கள். வினைனால சென்றீர்கள். முன்னிலைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படின்னு எழுதலாம். முன்னிலை பெயர் சொல்னா நீங்கள், முன்னிலை வினைன்னு கேட்டனால செயல், அதனால சென்றீர்கள். பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தை. குறளில் முரண் சொற்கள் வலியார் மெலியார். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இச்சொற்களில் உள்ள வினையற்ற சொற்கள் எது? ஆன்சர் உருண்டு தவழ்ந்து நெளிந்து. தெரிநிலை பெயரற்ற விகுதிகள் ஆ உம். மயங்கொலி பிழை அற்ற தொடர் எது? ஆன்சர் தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம் அப்படின்றதும் ரைட்டு தான். ஸோ மேலே இருக்கிறதும் வருது, செக் பண்ணிக்கலாம் அடுத்து. ஸோ அடுத்தது இங்கிலீஷில் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். 61வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா பி பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ பி பேட்டர்னில் நம்ம ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். சின்ஸ் எ பேசஞ்சர் ஆன் போர்ட் had taken ill suddenly the aeroplane dashed to the nearest airport by the pilot. Answer was flown. அடுத்து வந்து போர்டு வித் பை ட்ரெடிஷ்னல் லுக்கு. இந்த வீக்கெண்ட் ஐ டிசைடட் டு கட் மை ஹேர் ரியலி ஷார்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து டேஸ் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரானி. ஐடென்டிஃபை த வேர்ட் தட் டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் below. ஆன்சர் கோல்டு.
அடுத்து 65 லூயிஸ் காரல் வாஸ் டேஸ் ரைட்டர் ஆன்சர் அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர். Which one of the following sentence is not an example for personification? Answer வந்து D. The chocolate smelled like delicious cake அப்படின்றது. When the speaker says yes grandpa, answer வந்து confident. Which of the following is the antonym of the word unique? Unique அதனுடைய antonym opposite கேட்டிருக்காங்க. So common answer. அடுத்து 69 choose the opposite word. அதாவது startledன்றது opposite word வந்து unconcerned. The first 8 lines and the last 6 lines of a sonnet is called as dash and dash respectively. Answer octave and sestet. I will die but not run away. These are the words are Neeraja. The only one way to attract butterflies is to dash for them. Answer grow flowers. அடுத்து 73 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, 2 வந்து இன்கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட்ஸ் ஹஸ் த டெஸ்டினேஷன் ஆஃப் பீயிங் அவார்டட் த டைட்டில் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்கர் ஏ கஸ்ட். அடுத்து 75 சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ இஸ் ஆன் இந்தியன் ஆத்தர் ஆஃப் டேஸ் ஆர்ஜி? ஆன்சர் ஜெர்மன். Dash is an award-winning wildlife and conservation filmmaker. Answer Shekhar Dadarthi. அடுத்தது Reminiscences was written by Rabindranath Tagore. After his father's death, his brothers demanded to split the world. Answer the ask authoritatively. அடுத்து match the following. Answer வந்து C. அடுத்த 18th கொஸ்டின் என்சாண்டட் அதனுடைய மீனிங் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டட். ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் இடியம். ஸோ பாயிண்ட் பிளாங்க் அப்படின்றது பிளாங்க்லி. அக்கார்டிங் டு எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் டேஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ்? ஆன்சர் வந்து கரேஜ். இந்த போயம் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா. த போயட் வாண்ட்ஸ் அஸ் டு காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட். யாரை வந்து இப்போ காப்பி பேஸ்ட் கொடுத்தாங்கன்னா கிராண்ட் மதர். ஆன்சர் ஹேர் கிராண்ட் மதர். அடுத்த கொஸ்டின் வந்து கூற்று காரணம். ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு, எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இஸ் மேன் ஓவர்போர்ட்? ஆன்சர்ஸ் எஸ்எஸ் ரஜுலா. ஆலிவ் ரிடில்ஸ் கம் டு லே தியர் எக்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். ஸோ அடுத்த கொஸ்டின் ஹூ வாஸ் பார்ன் இன் Woolsthorpe in England in 1642 on Christmas Day? Answer Sir Isaac Newton. மாலா லிவ்ஸ் அப்ஸ்டேர்ஸ் இது எந்த இடத்த வந்து குடிக்குது? அதாவது இதனுடைய அட்வர்ப் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ஸ்டேர்ஸ் அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். எந்த டைப் அட்வர்ப் கேட்டிருக்காங்க? ஸோ பிளேஸ். இன்டீட் இஸ் யூஸ்டு டு சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். எம்ஹாசிங். ஹூ இஸ் ப்ரொடிகி? ஆன்சர் வந்து பி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இங்கிலீஷ் டோட்டலாக 60 கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு சோசியல் அண்ட் சைக்காலஜிக்குரிய ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.